So tonight we are going to meditate on baptism of the Holy Spirit. தூய ஆவியின் திருமுழுக்கு என்ற தலைப்பிலே தான் இன்று இரவு நாம் பார்க்க போகின்றோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீர்கள் என்றால் இந்த பெண்டகோஸ் டே வருது போகுது, இது என்ன புதுசாக அப்படி யாரும் எண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு அது தரப்படுவது ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஸோ தூய ஆவியின் திருமுழுக்கு, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். அதாவது நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு. We don't just pray to the Holy Spirit, we also receive the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே மன்றாடுவது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலமுறை பரிசுத்த ஆவியானவரிடத்திலே செபிக்கிறவர்களாகவே இருந்து விடுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விளக்கம், அந்த அறிவு, அந்த உணர்வு நமக்கு ஆசை இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம், பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாம் நம்முடைய துணைக்காக வேண்டுவது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள் வாரும், என் வாழ்க்கையில் வாரும் என்று அவரை வரவேற்றுக் கொள்ள வேண்டியது, அவரை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டியது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We receive the Holy Spirit because Jesus asked us to receive the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுதான் சொன்னார், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆகவே தூய ஆவியானவரை நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே வைத்திருக்க கூடாது. அவர் ஏதோ வேறொரு கடவுளாக நாம் எண்ணிடக்கூடாது. அது பெந்தகோஸ் கடவுளாக எண்ணிடக்கூடாது, புரட்டஸ்டாண்ட் கடவுளாக எண்ணிடக்கூடாது. நாம் கத்தோலிக்க மக்களாக எங்களுடைய கடவுள் அவர் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று ஆரம்பிப்போம் எப்பொழுதும். அதுபோல முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறோம்? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று முடிப்போம். நம்முடைய வாழ்க்கையை காலை எழுந்தவுடனே எப்படி ஆரம்பிக்கின்றோம்? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று ஆரம்பிப்போம். முடிக்கும் பொழுது இரவு படுக்கைக்கு போகும் பொழுது எப்படி முடிக்கின்றோம்? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்துக்கின்றால், உணவு உண்ணும் பொழுது ஆசீர்வதிக்கின்றோம், குடும்பத்திலே ஒரு விடயத்தை ஆசீர்வதிக்கின்றோம். திருத்துவ கடவுளை அடையாளத்தின் வழியாகவும் நம்பிக்கை வழியாகவும் கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் தான் உயிரோடு வைத்திருக்கின்றோம். ஆனால் அதை அனுபவிக்காமல், அதை புரிந்து கொள்ளாமல் போனோம் என்றால் அதனுடைய வல்லமையை நாம் இழந்து விடுவோம். ஆகவே தூய ஆவியானவர் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அதனாலதான் நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள், அது நம்முடைய கையிலே வரும் வரைக்கும் காத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுபோலதான் இயேசு சொன்னார், நீங்கள் கோயிலுக்கு வரலாம், மன்றாடலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக இருக்கணும் என்றால் முதலாவது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். So instead of asking for the guidance, we receive the guide. நீங்கள் பார்த்து என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஏன் இயேசுநாதர் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்றால், நாங்கள் ஒருவர் வழி நடத்துங்கள் என்று மன்றாடுவதற்கு பதிலாக எங்களை வழி நடத்துகிறவரே எங்களுக்குள் வர வேண்டும் என்று இயேசு விரும்பினார். சரியோ, அவர் வந்து விட்டார் என்றால் அவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பார். வழி நடத்துங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே எங்களை வழி நடத்துகிறவராக மாறிவிடுகின்றார். Instead of asking to make a holy, we receive one who makes us holy. எங்களை பரிசுத்தமாக்கும் என்று மன்றாடுவதற்கு பதிலாக எங்களையே பரிசுத்தமாக்குகிறவர் நமக்குள்ளே வந்து விடுகின்றார். அவர் வந்தவுடன் என்ன உண்டாகிறது? நாம் பரிசுத்தமாகி விடுகின்றோம். அவர் வராமல் போனால் நாங்கள் எவ்வளவு தூரம் மன்றாடினாலும் நாம் பரிசுத்தமாக முடியாது. அதனால இயேசு சொன்னார், அவர் உங்களுக்குள் வர வேண்டும். அவர் வரும் பொழுது அவர் எங்களை பரிசுத்தமாக மாற்றி விடுகின்றார். Instead of asking for protection from danger, we receive the protector. எங்களுடைய எல்லா தீமையிலிருந்தும், இருளிலிருந்தும், ஆபத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று மன்றாடுவதற்கு பதிலாக எல்லா தீமையிலும் இருந்து எங்களை பாதுகாக்கிறவர் நமக்குள்ளே வந்து விடுகின்றார். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவரே நம்மை எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பார். அவர் இருக்கும் பொழுது தீமைகள் வந்து நம்மை நெருங்காதபடி அவர் காத்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். Instead of asking someone to pray for us, we receive the one who pray for us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக ஜெபிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவர் ஒருவர் தான். பார்த்தீர்கள் இயேசு சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரால் மட்டும்தான் இறை தந்தைக்கு ஏற்ற விண்ணப்பமாக ஏறெடுக்க முடியுமா, தந்தைக்கு ஏற்ற விதமாக விண்ணப்பம் ஏறெடுக்க முடியுமா? அப்ப அதனாலதான் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவர் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இறை தந்தைக்கு ஏற்றபடி அவர் மன்றாடுவார். அப்படி மன்றாடும் பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்றது. பல முறை நாம் சுயநலத்தோடு மன்றாடுவோம், எங்களுக்கு இப்படி நடக்க வேண்டும், அவருக்கு தீமை நடந்தாலும் பரவாயில்லை என்று நாம் நினைத்துக் கொள்வோம். அப்படியெல்லாம் கடவுள் நினைக்கிறவர் அல்ல. அப்ப நாம் எவ்வாறு மன்றாட வேண்டும் பல முறை நமக்கு தெரியாது.
அதனாலே இயேசு என்ன சொன்னார்? தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்கள் வழியாக மன்றாடுவார். அதனாலதான் பல முறை இன்றைக்கு கூட பார்த்தீர்கள், கண்ணை மூடுங்கள், பாடுங்கள், ஜெபியுங்கள் என்று சொன்னால் பல முறை நாமவே ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடமே கொடுக்கிறதில்லை. நாமவே பாடுகிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை. அந்த ஜெபத்தை விட தூய ஆவியானவர் வழியாக நாம் செய்கிற அந்த ஜெபம், தூய ஆவியானவருடைய உணர்வோடு நாம் செய்கிற ஜெபம் இருக்கிறது அல்லவா, அதான் சக்தி வாய்ந்தது. அதான் கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மிடத்திலிருந்து செபிக்க அவர் ஆரம்பித்து விடுகின்றார். Instead of asking for help in our weakness, we receive the one who strengthens us. எங்களுடைய பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று மன்றாடுவதற்கு பதிலாக எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகின்றார். அவர் வந்தவுடன் என்ன உண்டாகிறது பாருங்கள், நாம் இதுவரைக்கும் செய்து கொண்ட தவறான செயல்கள் எல்லாம் நிறுத்தி விடுவோம். எப்படி நிறுத்தினோம் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறோம். அதனால சில பேர் சொல்லுகிறார்கள், இந்த புது வாழ்வுக்கெல்லாம் போகக்கூடாது, அங்கு போனா இவர்கள் அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது, இது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம் யாராவது உங்களுக்கு சொல்லுகிறோமா நீங்கள் அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம் என்று? எங்க பிரசங்கத்தில் ஒரு நாள் நாம் சொல்வதில்லை. அது பரிசுத்த ஆவியானவர் நம்மை செய்ய வைக்கிறார். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டும், இது கடவுளுக்குரியதை நாம் வேண்டும் என்று நாமவே தெரிந்து கொள்ளும்படி தூய ஆவியானவர் உதவி செய்கிறார். பாருங்கள், என்றால் மனித சக்தியினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவர் ஒரு குடி போதையில் இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் எந்த மனிதனால் அவரை விடுதலையாக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். நம்முடைய மனதிலே நாம் நினைக்கின்ற சில தவறான சிந்தனைகள் இருந்து எவ்வாறு விடுதலையாக முடியும்? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் விடுதலையாக முடியும். எத்தனை கவுன்சிலிங் போனாலும் முடியாது அன்பானவர்களே. தூய ஆவியானவர் வந்துவிட்டால் நம்மை ஒரு நிமிடத்திலே புதுப்படைப்பாக மாற்றுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நம்முடைய குடும்பத்திலே பார்ப்பார்கள், மற்றவர்கள் பார்ப்பார்கள், எப்படி இருந்தார்கள், எவ்வளவு கூடாதவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் நம்மை மாற்றுகிறவர் நமக்குள்ளே வந்திருக்கின்றார். கரங்களை தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆகதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், நாம் நிம்மதியா இருக்க முடியாதபடி பல குழப்பங்கள் இருக்கும், பல பாவ வழிகள் வரும். அத்தனையிலும் இருந்து நாம் வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு தூய ஆவியானவர் தேவை. அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். The Holy Spirit is given to receive. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் வெறும் வழிபாடு செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை, நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தரப்பட்டார். இயேசு வந்து பார்த்தீர்கள் என்றால் தூய ஆவியானவர் வழியாக தான் நமக்குள்ளே வருகின்றார். இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் எங்களைப் போல ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். நமக்குள்ளே வாழ முடியாமல் இருந்தது. ஆனால் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்மை போல ஒருவராக நம்மை விட்டு வெளியே வாழ்வதற்காக அல்ல, நமக்குள்ளே வாழ்வதற்காக. அவர் நமக்குள் வாழும் பொழுது அங்கே திருத்துவ கடவுள் நமக்குள்ளே வாழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். So we must receive the Holy Spirit, live in the Holy Spirit and be baptized by the Holy Spirit. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீர்கள் என்றால் கட்டாயமாக தூய ஆவியானவருக்குள் நாங்கள் வாழ வேண்டும். தூய ஆவியானவரால் நாங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும். தூய ஆவியானவரால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். The Holy Catholic Church teaches us that when we receive baptism in the church, we receive the Holy Spirit. Okay, we have to understand this. எங்களுடைய தூய கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், நாங்கள் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது, குழந்தையிலே திருமுழுக்கு எடுக்கும் பொழுது என்ன செய்கிறோமாம்? பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமாம். அதனாலதான் அது திருமுழுக்கு திருவருட்சாதனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, திருவருட்சாதனம் அப்படி என்றால் அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை. அது நாம் பணம் கொடுத்து பெறுவது அல்ல, அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை. அந்த கொடை இலவசமாக தரப்படுவது. அதை நாங்கள் எதனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது, அது இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அப்ப திருமுழுக்கு எடுக்கும் பொழுது தூய ஆவியானவர் என்கிற கொடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். So Jesus asked them, how did Jesus disciples receive the Holy Spirit? நாங்கள் கத்தோலிக்க மக்கள் எப்படி பெறுகிறோம்? ஆலயத்திலே திருமுழுக்கு எடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம் குழந்தையிலே. அப்போஸ்தலர்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள்? Jesus asked them to wait in Jerusalem. எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அதுபோல அவர் காத்திருந்தார்கள், அவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டது. So how do we Catholic receive the Holy Spirit? கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் எவ்வாறு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம்? Through the baptism. அதாவது திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை
பெற்றுக்கொள்கின்றோம். So baptism means we reject Satan and accept Jesus as our Lord and Savior. திருமுழுக்கினுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் சாத்தானை எதிர்க்கிறோம், சாத்தானை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் மீட்பராக இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லித்தான் நாங்கள் திருமுழுக்கு. அதான் திருமுழுக்கு. நாங்கள் அதை செய்யவில்லை என்றால் நமக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படாது. நீங்கள் சாத்தானையும் அதன் வழிகளையும் விட்டு விடுகிறீர்களா? ஆம், விட்டு விடுகின்றோம் என்று நாம் சொல்லுவோம். பாருங்கள், சொல்ல வேண்டும். அது நாம் அப்படிதான் திருச்சபை அறிக்கை செய்யும்படி நம்ம. சரி, அப்ப சாத்தானையும் அவன் வழிகளையும் விட்டு விடுவது ஒன்று, அதுக்கு பின்பு என்ன? இயேசுவை எங்கள் ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொள்வது என்னொன்று. சரி, baptism means we reject Satan and accept Jesus as our Lord and Savior. So waiting for the Holy Spirit. அதாவது சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். So waiting for the Holy Spirit or being baptized means committing our life to Jesus Christ. தெரியும்? அதாவது காத்திருந்தல் என்று சொல்வதற்கும் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் பெற்றுக்கொள்வதற்கும் இருக்கின்ற ஒரே ஒரு ஒருங்கிணைப்பு என்னவென்றால் பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றோம் என்பதுதான் அர்த்தமாகும். சீடர்களை காத்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு சொல்லுவதை கேட்டு அவருக்கு நீங்கள் காத்திருங்கள். சோ அவர்கள் காத்திருந்தார்கள். அதுபோல திருமுழுக்கு பெறும் பொழுது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுகின்றோம். So when we commit our life to Christ, this is the important part. How do we receive the Holy Spirit? When we commit our life to Jesus Christ, the Holy Spirit comes and dwells in us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நமக்குள்ளே தங்கி விடுகிறார். எப்பொழுது? நாங்கள் எப்பொழுது எங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றோமோ அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு அர்ப்பணிக்காமல் எவ்வளவு தூரம் மன்றாடி கொண்டிருந்தாலும் அவர் நமக்குள்ளே வர முடியாது. என்றால் தூய ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்பட்டார் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு. அப்ப எப்பொழுது நானும் நீங்களும் இயேசுவை எங்கள் ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவரே நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் மீட்பர், இனி நான் உம்மோடே வாழப்போகிறேன், உம்முடைய ஆலோசனைப்படி வாழப்போகிறேன், உம்முடைய வழியிலே நான் வாழப்போகிறேன் என்று எப்பொழுது அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் தங்க ஆரம்பித்து விடுகின்றார். Then we are anointed by the Holy Spirit when we receive the sacrament of confirmation. அதுக்கு பின்பு எப்பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தீர்கள் என்றால், உறுதி பூசுதல் பெறும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் திருச்சபை நம்ம கற்றுக் கொடுத்து நம்ம வழி நடத்தப்படுகிறோம். திருமுழுக்கு பெறும் பொழுது தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். உறுதி பூசல் பெறும் பொழுது என்ன பெறுகிறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சரியோ? அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கிலே தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம், உறுதி பூசலிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப தூய ஆவியினுடைய கொடைகள் கனிகள் நமக்குள் வருகின்றது என்றதை அந்த சடங்கிலே நாம் பார்த்துக் கொள்கிறோம். So we Catholic receive confirmation from a bishop which follows the order of the Holy Bible. அதாவது திருமறை சொல்லியிருப்பதன் அடிப்படையிலே தான் நாங்கள் எல்லோரும் confirmation, அதாவது உறுதி பூசல் பெறும் பொழுது மேய்ப்பர் பிஷப் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்வோம். அது குருவானவர் மூலமாக பெற்றுக்கொள்வதில்லை. பிஷப் அவர்தான் தைலம் பூசி நம்ம எல்லாருக்குமே அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஏனென்றால் திருமறையா தான் சொல்லுகிறது. திருமறையிலே பார்த்தீர்கள் என்றால் மேய்ப்பனா இருக்கிறவர்கள் அந்த மேய்ப்பன் வழியாக மந்தைகளுக்கு கடவுள் தன்னுடைய தூய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அதனாலதான் பிஷப் அந்த நேரத்திலே எங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். சரியோ? தைலம் பூசி அபிஷேகம் பண்ணுகிறார். நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, when we are anointed by the bishop, we receive the gift of the Holy Spirit. சரியோ? நாங்கள் ஒரு மேய்ப்பரால் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம் என்றால் எங்களுக்குள்ளே தூய ஆவியானுடைய கொடைகள் வந்து விடுகிறது. சரியோ? வரங்கள் கனிகள் வந்து விடுகிறது. சரி, இப்போ ஒரு சில போன மாதம் நினைக்கிறேன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நானும் போயிருந்தேன். அப்போ பிஷப் அதில் கேட்டார், அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிள்ளைகள் அதில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறார்கள். பிஷப் அதில் கேட்டார், அந்த உங்களுக்கு நடந்த 9 வகுப்பு நடக்குது, இங்கே 9 வகுப்புலையும் தூய ஆவியானுடைய வரங்கள் அந்த கொடைகளை பற்றி கற்றுக் கொடுத்திருப்பார்கள். How many are you memorize that? and பிஷப் கையை வைத்தினார். பிஷப் மட்டும் தான் கையை வைத்து நிற்கிறார். 50 பிள்ளைகளும் கையை வைத்தல. பிஷப் அங்கே எங்கே பார்க்குறார், சிரிக்கிறார். அவன் பிள்ளைகளையும் பார்த்து சிரிச்சு போட்டு சத்தம் பண்ணாமல் இருக்கு. அதுக்கு பிறகு பிஷப் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவோ சரி சொல்லி கொடுத்தார். சரி,
ஸோ இது வந்து இப்போ எங்களுக்கு பழக்கமாகவே வந்துட்டு, இப்போ கிளாஸ்ன்னா கிளாஸுக்கு போயிட்டு கல்யாணம் முடிக்கிறது, கிளாஸுக்கு போயிட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இது இப்படி பழக்கம் வந்துட்டு. அதனால எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லது அந்த அந்த திருவருட்சாதன அதனுடைய அந்த 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 தன்மை, அதனுடைய சக்தி, அதுக்குள்ளே இருக்கிற பெருமதி நமக்கு தெரியாமலே போய்கொண்டிருக்கிறது. சரி, அதனால தான் இப்பொழுது நான் அதை சும்மா சாடியாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. So this is why the bishop uses special oil in our forehead. இந்த பிஷப் அந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் உறுதி பூசல் எடுக்கும் பொழுது எங்களுடைய நெத்தியிலே வந்து ஒரு தைலம் பூசுவார். அந்த தைலம் வந்து சாதாரண இதில் திருச்சபையிலே அதாவது உறுதி பூசல் எடுக்கிற பிள்ளைகளுக்கென்று தயாரிக்கப்படுகின்ற தைலம் தான் அது. சரியோ, சும்மா ஒரு ஒன்றை கொண்டு வந்து பூசுறது இல்லை. திருச்சபையில் வெட்டிக்கான்ல இருந்து உலகம் முழுவதும் வந்து உறுதி பூசல் எடுக்கிற பிள்ளைகளுக்கென்று மட்டும் தயாரிக்கப்படுகின்ற தைலம் தான் அந்த தைலம். So we Catholic use anointing oil on several occasions. சரியோ, கத்தோலிக்க மக்களாக இது வேற சபைகள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறது இல்லை, எங்கட திருச்சபையில் மட்டும்தான் இப்படி செய்கிறது. அதனாலே சொல்லுகிறேன், வேற வேற காரணங்களுக்காக அந்த அபிஷேக எண்ணெய் பூசுவது நம்முடைய திருச்சபையிலே வளமையாக இருக்கிறது. ஒன்று ஃபார் த பேப்டிசம், திருமுழுக்கு எடுக்கும் பொழுது எண்ணெய் பூசி அருள் தந்தை அவர்கள் நமக்கு திருமுழுக்கு கொடுப்பார். செகண்ட், கன்ஃபர்மேஷன், நாங்கள் உறுதி பூசல் எடுக்கும் பொழுது. அதுக்கு பின் பார்த்தீங்கன்னா த ஆர்டினேஷன் ஆஃப் அ பிரிஸ்ட், ஒருவர் வந்து குருவாய் வரப்போகிறார் என்றால் அவர்களுக்கும் பார்த்துக்கொண்டால் எண்ணெய் பூசப்படும், அவர்களுக்கு கையில் கூட எண்ணெய் பூசப்படும். ஏனென்றால் அந்த கரம் இப்பொழுது தூய்மையாக்கப்படுகிறது, அதாவது திருப்பலி நிறைவேற்றக்கூடிய ஒரு கரமாக மாற்றப்படுகிறது என்பதன் அடையாளமாக அவர்கள் கரங்களிலும் அவர்களுக்கு எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அதன் வழியாகத்தான் திருப்பலி நேரத்திலே அந்த அப்பம் கடவுள் இயேசுவின் உடலாக மாறுகிறது. அப்ப நாங்கள் அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது உடலாக மாறுவதில்லை, குருக்கள் செய்யும் பொழுது அது உடலாக மாறுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய கரங்கள் இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றுதான் எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் வழி நடத்தப்படுகின்றோம். சரி, so the bishop uses special fragrant oil for the confirmation. அதனால பார்த்தீர்கள் என்றால் அந்த பிஷப் பூசுகிற அந்த oil இருக்குது அல்லவா, அது வந்து நல்ல வாசனையா இருக்கும், சும்மா அந்த ஒலிவ் ஆயில் மாதிரி இருக்காது. அது அப்படி பூசினாலே அவ்வளவு வாசனையா இருக்கும். அந்த வாசனைக்காக தயாரிக்கப்படுகிற oil தான் அந்த உறுதி பூசல்ல நமக்கு பூசப்படுகிற அந்த தைலம். அவ்வளவு வாசனையா இருக்கும். அந்த 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 தைலத்துக்குள்ளே நிறைய வாசனை பொருட்கள் அதுக்குள்ளே சேர்க்கப்படுகிறது. சரியோ, because being anointed by the Holy Spirit makes our life pregnant. சரியோ, fragrant. அதாவது நாங்கள் உறுதி பூசல் வழியாக பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய கொடைகளையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக மாறுகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் நாங்கள் உறுதி பூசல் எடுக்கும் பொழுது பிஷப் வந்து அந்த வாசனை உள்ள தைலத்தை பூசுகிறார். அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை, என்னதுக்கு இந்த நல்ல வாசமா இருக்குது அப்படி என்று நாம் சொல்லுவோம். சில நேரம் அந்த பிள்ளைகளுடைய நெற்றியில நல்ல வாசமா தான் இருக்குது அப்படி என்று சொல்லுவோமே தவிர, அந்த வாசனை உள்ள அந்த தைலம் ஏன் பூசப்படுகிறது என்றால், எங்களுடைய திருச்சபையினுடைய அடையாளப்படி எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவராலும் அவருடைய கொடைகளால் நிரம்புகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நறுமணம் உள்ள வாழ்க்கையாக மாறும். அதாவது அந்த அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, தாழ்மை, விசுவாசம், திடம், நம்பிக்கை எல்லாம் இந்த தூயானுடைய வரங்கள் கொடைகள் இருக்கிறது அல்லவா, அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து அவைகள் வந்து சுகந்த வாசனையாக மாற்றப்படும் நம்முடைய வாழ்க்கை. கடவுள் தெரிவரவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எவ்வளவு அழகான ஒரு படிப்பினை பாருங்கள். அப்ப அந்த தூய ஆவியானவரை நாம் எவ்வாறு ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்திருக்க முடியும்? அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்க முடியும். So because being anointed by the Holy Spirit makes our lives fragrant. The gift of the Holy Spirit makes our life fragrant. சரியோ, எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக மாறுகிறது என்றால், தூய ஆவியானவருடைய கொடைகள், அவருடைய கனிகள் தான் நம்முடைய வாழ்க்கையை இவ்வாறு சுகந்த வாசனையாக மாற்றி விடுகிறது. So this is a symbolized using special fragrant anointing oil for confirmation. அதனாலே தான் எங்களுடைய நாங்கள் உறுதி பூசல் எடுக்கும் பொழுது ஒரு அதுக்கண்டு தயாரிக்கப்படுகின்ற அந்த தைலத்தை பூசுகிறார்கள். This is why we Catholics in our prayer meeting don't use the praise anointing of the Holy Spirit, we use the praise baptism of the Holy Spirit. அதனால தான் பார்த்துக்கின்றால் இது போன்ற சோ வழிபாடுகளிலே கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக தூய ஆவியின் திருமுழுக்கை பெற்றுக்கொள்கிறோம் என்று
சொல்லப்படுகிறது. சரியோ? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், because we have already received the anointing of the Holy Spirit through confirmation by the bishop. ஏனென்றால் மேய்ப்பர், அதாவது எங்களுடைய ஆயர் வழியாக நாங்கள் உறுதிப்பூசல் எடுக்கும் பொழுது ஏற்கனவே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம். இந்த அபிஷேகம் இப்பொழுது இந்த baptism of the Holy Spirit, தூயாவின் திருமுழுக்கு வழியாக இது மலர வேண்டும், இது பற்றி எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கே நாங்கள் இந்த இறை வழிபாட்டில், இந்த சோ வழிபாட்டிலே தூய ஆவியின் திருமுழுக்கு என்று நாம் சொல்லுவோம். தூய ஆவியின் அபிஷேகம் என்று சொல்வதில்லை. ஏன்னா அபிஷேகம் ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அபிஷேகம் என்ன செய்திருக்கு? நமக்குள்ள எல்லாம் செத்து போய் அப்படியே கிடக்குது. அது யாரும் கவனிக்கிறதும் இல்லை. அது ஒரு பாட்டில் இருக்குது. அது இந்த ஃபோன் சார்ஜ் குறைஞ்சா நாங்கள் உடனே ஓடி போய் என்ன செய்வோம், அந்த சார்ஜில் போட்டுட்டு உடனே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். என்ன எந்த ஃபோனை நாங்கள் சார்ஜில் போடுவோம்? யூஸ் பண்ணுற ஃபோனை தான். சும்மா இருக்கிற ஃபோனெல்லாம் நாங்கள் சார்ஜில் போடல. இப்போ இந்த ஃபோன் போயிட்டு அப்போ புது ஃபோன் பண்ண அப்புறம் இதை என்ன செய்வேன், அதை ஒரு பக்கம் வச்சுட்டா புதுசாக பண்ண ஃபோன் தானே நான் பாவிக்கிறேன், அதுதானே சார்ஜ் பண்ணுறேன். இதை சார்ஜ் பண்ணுறதா இல்லை. இது போல் நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா திருவரை சாதனங்களும் யூஸபிள், அதாவது யூஸ் பண்ணாத ஃபோனாக இருக்குது. பயன்படுத்தாத திருவரை சாதனமாக அது ஒரு பக்கம் வச்சு அதை சார்ஜ் பண்ணுறதே இல்லை, அதாண்ட வாழ்ல இருக்குது. அதை இப்போ சார்ஜ் பண்ணினா தான் எங்களுடைய வாழ்க்கை நறுமணமாக மாற்றப்படுகிறது. So what does the baptism of the Holy Spirit means for a Catholic? ஆகவே ஒரு கத்தோலிக்க இறை மகனுக்கு அல்லது இறை மகளுக்கு திருமுழுக்கு, தூய ஆவியின் திருமுழுக்கினுடைய அர்த்தம் என்ன? தூய ஆவியின் திருமுழுக்கை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? It means we are empowered by the Holy Spirit to live as God's children. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தூய ஆவியானவரால் வலுவூட்டப்படுகிறோம். தூய ஆவியை நாங்கள் ஆல்ரெடி பெற்றிருக்கிறோம் நாம். ஆனால் அந்த தூய ஆவியானவரால் நாங்கள் திருமுழுக்கு பெறும் பொழுது வலுவூட்டப்படுகிறோம், இன்னும் பலனடைகிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். சில நேரத்திலே சில கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கத்தோலிக்க மக்களிடத்திலே தூய ஆவியே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அப்படி அல்ல. தூய ஆவியானவர் பல விதங்களிலே நமக்குள் இருந்து செயல்படுவார். அதில் ஒன்று நாங்கள் இறை நம்பிக்கையோடு வளருவோம் பாருங்கள், ஒரு நல்ல டிசிப்ளினோடு வளருவோம் பாருங்கள், அதுவும் ஒரு தூய ஆவியானுடைய செயல்தான். ஆனால் பலமுறை கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன என்று புரிந்து கொண்டால் தான் அதனுடைய வல்லமையை காண முடியும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த பெந்தெக்கோஸ்து பெருவிழாவிலே பரிசுத்த ஆவியின் திருமுழுக்காக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்திலே தூய ஆவியானவரே உம்முடைய திருமுழுக்கை தந்து என்னை வலுப்படுத்தும் பலப்படுத்தும் என்று நாங்கள் மன்றாடும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், நாங்கள் தூய ஆவியானவரால் இன்னும் பலப்படுத்தப்படுகின்றோம், வலுப்படுத்தப்படுகின்றோம். நமக்குள் இருக்கின்ற அந்த அபிஷேகம் பற்றி எரிய ஆரம்பிக்கின்றது. அதுதான் தூய ஆவியின் திருமுழுக்கினுடைய அர்த்தமாகும். So my friends, we must pray to the Lord and wait in the Lord's presence to receive the baptism of the Holy Spirit. ஆகவே நாங்கள் எல்லோரும் எப்பொழுதுமே தூய ஆவியின் திருமுழுக்குக்காக மன்றாட வேண்டும். அதே நேரத்திலே தூய ஆவியின் திருமுழுக்கை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டும். When we receive the baptism of the Holy Spirit, we are empowered by the Holy Spirit and our lives become fragrant. அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமை திருமுழுக்கு நம்மை நிரப்பும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், நாங்கள் தூய ஆவியின் வல்லமையினால் மேலும் 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 பலன் அடைந்து நமக்குள்ள இருக்கிற தூய ஆவியின் வரங்கள் சுகந்த வாசனையாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இப்ப பாருங்க, நாம் இப்பொழுது இந்த தூய ஆவியினுடைய பாடலை கைதட்டி பாடுகிறோம். முதல் கைதட்டி பாடுவோமா? இல்லை. நமக்கு வெக்கமா இருக்கும் தானே. சில நேரம் இது என்ன இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நான் நினைத்தோம் தானே. நாங்கள் எல்லாரும் நினைத்திருக்கிறோம், நானும் நினைத்திருக்கிறேன். ஆனா இப்ப நாம் தானே கைதட்டுறோம். அப்ப எப்படி நாம் கைதட்டுறோம்? ஒரு நேரத்தில் இந்த ஜோ வழிபாடை பார்த்து என்ன சொன்னோம் என்றால், இது என்ன ஒரு அல்லேலியா கூட்டமாக்கும் என்று நாம் எல்லாரும் தான் சொன்னோம். இது சரி வராது, இது கத்தோலிக்கமே இல்லையாக்கும் நாம் தானே சொன்னோம். இப்ப நாம் தான் இதுல நின்று சத்தம் போடுகிறோம், ஜெபிக்கிறோம், கை ஏத்துகிறோம். பாருங்கள், நாம் தானே செய்கிறோம். எவ்வாறு நடந்தது என்னவென்றால், தூய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்மை அவர் தூண்டுகிறார். நீ இவ்வாறு செய். முதல்ல நாம் செபித்திருக்கிறோம், கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம், இல்லை என்று இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் ஆலயத்திலே இருக்கும் பொழுதும் மன்றாடும் பொழுதும் நாங்கள் தூய ஆவியின் வல்லமையோடு நாம் செயல்படுகிறோம். அவ்வளவுதான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா?
அதை தான் எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் எல்லா மக்களும் இந்த சுக வழிபாட்டில் வந்து பங்கு பெறுவார்கள். ஏனென்றால் இங்கே வரும் பொழுது நாம் மேலும் 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 தூய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுவது மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசம் கூட அதிகமாக பலன் அடைகிறது, உறுதிப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இங்கே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தூய ஆவியின் வல்லமையினால் நம்மை திருமுழுக்குப்படுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், நிரப்புகிறார். Okay, so we become a God kind of loving person. சரியோ? அவ பரிசுத்தம் நம்மை நிரப்பும் பொழுது என்ன உண்டாகுதுனால் God kind of loving person. அதாவது கடவுளை போல, இயேசுவை போல நாங்கள் அன்பு செய்கிற மக்களாக மாறுகிறோம். This is very important. You have to listen carefully. இதை கவனமாய் நீங்க கேளுங்கள். நாங்கள் வந்து இந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள வரும் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், கோயிலுக்குள்ள வந்திருந்தா இன்றைக்கு வந்திருக்கிறா பாராவே சேரெல்லாம் சேர்த்து வந்திருக்கிறா பார் என்று காய்ச்சி கொண்டிருப்போம். ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நாங்கள் கடவுளை போல அன்பு செய்கிற மக்களாக நாம் மாறுவோம். கடவுள் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரையும் அன்பு செய்தார், பாகுபாடே பார்க்க மாட்டார். அவர் பாவிகளையும் அன்பு செய்தார், நீதிமான்களையும் அன்பு செய்தார். பரிசுத்தம் நமக்குள்ளே வரும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், we are become a God kind of loving person. இறைவனை போல அன்பு செய்கிற மக்களாக நாம் மாற ஆரம்பித்து விடுகிறோம். அதுக்கு பின்பு நாங்கள் இன்னொருவரை ஊனக்கண் கொண்டு பார்க்க மாட்டோம் என்று தூய பவுல் சொல்லுவார். நாங்கள் ஒரு குறையாக ஒருவரை பார்க்க மாட்டோமா, அதை கூட நாங்கள் நிறைவாக பார்க்க ஆரம்பிப்போமா கடவுளுடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு. So you don't just perform acts of love, you give yourself to love. அப்ப நாங்கள் வந்து அந்த தூயாவின் வல்லமை வரும் பொழுது அன்பு செய்கிறோம் என்று காட்டுவதற்காக ஏதோ ஒரு செயலை நாம் செய்ய மாட்டோம், அன்பு செய்வதற்காக எங்களையே நாம் கொடுத்து விடுவோமா. தெரியும்? அதான் தூய பவுல் சொல்வார், என்னையே நான் உங்களுக்காக கொடுக்கிறேன், கிறிஸ்துவுக்காக கொடுத்திருக்கிறேன். அப்ப நாங்கள் வரும் மதர்ஸ் டேண்டா பூவை மட்டும் கொடுக்க மாட்டோம், எங்களையே கொடுக்கிறவர்களாக. அதுபோல வேலண்டைன் டேனா சும்மா அப்படி இப்படி என்னவோ கொடுத்துறது, ஒரு நகை வண்டி கொடுக்குறது, அது வண்டி கொடுக்குறது, அது மட்டுமல்ல, எங்களையே என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவ்வாறு நம்மை மாற்றி விடுகிறார். எங்களை நாங்கள் கொடுக்கிறவர்களாக தூய ஆவியானவர் மாற்றுகிறார் அன்பானவர்களே. அதனாலே தான் தூய ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். So you are ready to suffer for the good of others. மற்றவர்களுடைய நன்மைக்காக நாங்கள் கஷ்டப்பட, துன்பப்பட கூட நாங்கள் தயாராகி விடுவோம் என்றால் அதுதான் God kind of love. கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், எங்களை வாழ வைப்பதற்காக தன்னையே தியாகமாக கொடுத்தார், தன்னை எங்களுக்காக அவர் பல பாடுகள் வழியாக அர்ப்பணித்தார். அதுபோல நமக்குள் தூய ஆவியானவர் வரும் பொழுது இன்னொருவருடைய நல்ல வாழ்க்கைக்காக, இன்னொருவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் துன்பங்களை சந்திக்க கூட, அதை ஏற்றுக்கொள்ள கூட நாங்கள் தயாராகி விடுவோமா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய குடும்பத்துக்கெல்லாம் இன்றைக்கு தேவையானது அதுதான் அன்பானவர்களே. குடும்பம் எல்லாம் இன்றைக்கு தள்ளி தள்ளி நிற்குது, ஒருவரை விட்டு, ஒருவருக்கு அர்ப்பணிக்க, ஒருவருக்கு விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என்ன நீர் மட்டுமா செக்க கொண்டு வாரீர், நான் மட்டும் என்ன கொண்டு வாரேன், எல்லாம் கனடாக்கு வந்தோன்னா அப்படியெல்லாம் மாறிட்டு, நீர் செக்க கொண்டா நானும் தான் செக்க கொண்டு வாரேன் அப்படின்ட்டுலாம் இன்றைக்கு பல குடும்பங்களிலே கதை வளர ஆரம்பிக்கிறது, சண்டை வருகிறது, பிரிந்து செய்கிறார்கள், பிரிந்து செலவழிக்கிறார்கள். நீர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போனா நானும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போவேன் என்கிறார்கள். என்னென்னவோலாம் நடக்குது. ஆனால் தூய ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் மாறி கடவுளுடைய அருளோடு நாம் வாழுகிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். அல்லேலூயா. கங்கத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். You are also empowered by the Holy Spirit to live a holy life. அது மட்டுமல்லாமல் நாங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவரால் வலுவூட்டப்படுவோம். அதுக்கு முதல்லாம் பார்த்துக்கிட்டால் நாங்கள் வந்து பாவம் எங்களுக்கு பாவமாகவே தெரியாது. சரி, அதுதான் வாழ்க்கை போலவே நமக்கு தெரியும். ஆனால் தூய ஆவியானவர் வரும் பொழுதுதான் அவர் சுட்டி காட்டுவார், இது தவறு, இதுதான் சரி என்று. அப்ப நம்மை அறியாமலேயே நாங்கள் இந்த தவறுகளை நிறுத்தி சரியானவைகளை நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக வைத்திருக்க ஆரம்பித்து விடுகின்றோம். Before you may have enjoyed practicing sin, but now you hate the sin. முதலிலே பார்த்தீர்கள், நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உறுதிப்பூசல் பெற்றுக்கொண்டிருந்தாலும் பாவத்தை நாங்கள் இன்பமாக அனுபவிப்போம். ஆனால் தூய ஆவியான் திருமுழுக்கினால் நாம் வலுப்பெற பார்த்துக்கின்றால் நாம் பாவத்தை வெறுக்கிறவர்களாக மாறுவோம். வேண்டாம் இது நமக்கு என்று. அதெல்லாம் சில பேர் என்ன சொல்லுகிறாங்க, இந்த புதுவாழ்ல போனால் இவங்க சினிமா பாட்டை கேட்கறதில்ல போல அப்படி என்று, அப்ப இவை என்னவோ தாக்கும் அப்படி என்று.
சினிமா பாட்டு கேட்க நம்ம யாரும் சொல்றது இல்லை. ஆனா நமக்கு சினிமா பாட்டுல இருந்த அந்த அந்த உண்மை இதுவரைக்கும் சினிமா பாட்டு இது எவ்வளவு ஒரு பெரிய உண்மையை சொல்லிவிட்டார்களே என்று நாம ஏங்கினோம், ஆச்சரியப்பட்டோம். ஆனா இப்ப பைபிளை படிச்ச பிறகு தெரியுதா அது என்ன உண்மை, இங்கே எவ்வளவு உண்மை இருக்குதே. அதனால நாம் இப்பொழுது இங்கே உண்மையுள்ள பாடல்களை பாடுகிறோம், அவ்வளவுதான். வேற ஒன்று வித்தியாசம் நமக்கு யாருக்காவது வந்தது? அவங்களுக்கு நாம் இப்பதான் சொல்லியிருக்கிறோமா நீ சினிமா பாட கேட்கக்கூடாது, அப்படி யாருக்காவது சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. ஆனா நாமே பார்த்திருந்தால் கிறிஸ்துவ பாடல்கள் கேட்க ஆரம்பித்தோம். நாமவே இப்பொழுது இறைவார்த்தையை படிக்க ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தம் நமக்குள்ளே வந்த உடனே அவர் என்ன செய்யறார்? நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமவே எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுடைய பொறுப்பை நாம் எடுத்து இல்லை, நான் தான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பொறுப்பெடுத்து விடுகின்றோம். Okay, you don't want to lose the holiness, you have been empowered by the Holy Spirit. நீங்கள் ஒரு முறை அல்லது தூய ஆவியினுடைய அந்த திருமுழுக்கு அனுபவத்துக்குள்ளே வளர ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், நாம் வளர ஆரம்பித்து விட்டோம் என்றால், அதுக்கு பின்பு அந்த பரிசுத்தத்தை இழக்க நாம் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். நோ நோ நோ, எனக்கு தூய ஆவியானவர் வேண்டும், அவருக்குள்ளே தான் நான் இருக்க வேண்டும், இந்த தவறான பாதைகளை நான் போயிடக்கூடாது, அது வேண்டாம் என்று நாங்களாகவே அதிலிருந்து ஒதுங்கி இருக்க ஆரம்பித்து விடுவோம். சரியோ? அதிலிருந்து நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுகின்றார். So through that holiness you become a God kind of person. அந்த பரிசுத்தம் அந்த நமக்குள்ளே வருவதனாலே நாங்கள் இப்பொழுது கடவுளை போன்றவர்களாக மாறிவிடுகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அது என்று கடவுளை போல மாற இயலுமா அப்படின்னு நாம் கேட்கிறோம். இல்லை, கடவுளை போலவே தூய ஆவியானவர் நம்மை மாற்றுகிறார். இயேசுவை அதனால கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்கவில்லை, அனுப்பப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் தான் இருந்தது. இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்பினார், அனுப்பப்பட்டவர்கள். அதுக்கு பின்புதான் தெசலோனிக்கா என்ற இடத்துல தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது அவர்களுக்கு. ஏனென்றால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் இயேசுவை போலவே இருந்தார்களாம், இயேசுவை போலவே வாழ்ந்தார்கள், இயேசுவை போலவே அற்புதங்கள் செய்தார்கள், இயேசுவை போலவே அவருடைய வாழ்க்கை. அதனாலே அவர்கள் இனி இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் கிறிஸ்து அவர்கள். அதனால் நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வச்சிட்டோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவ்வாறு தூய்மையை நமக்கு கொடுக்கின்றார். So through that holiness you become a God kind of person. Your life will shine in the darkness. இருளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நம்முடைய கூட்டம், நம்முடைய உறவுகள் எல்லாம் ஏதோ ஒரு தீமையை சேர்ந்ததாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் அதற்குள்ளே தான் ஒளியாக இருக்கிறவர்களாக மாறுகிறோம். இல்லை, அது இப்பொழுது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதிலே பங்கு பெறவில்லை என்று நாங்கள் எங்களை ஒளியாக மாற்ற ஆரம்பித்து விடுகின்றோம். You will carry the power of the Holy Spirit when you receive the baptism of the Holy Spirit. நீங்கள் தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறீர்கள். தூய ஆவியின் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளும் பொழுது you will want to witness for Christ after that. அதுக்கு பின் பார்த்துக்கிட்டா நானும் நீங்களும் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடுகிறது. அதுவரைக்கும் அந்த எண்ணமே நமக்கு வராது, சரியோ? ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடுகிறது. You will want to live with Jesus and for Jesus. நாங்கள் இயேசுவோடு வாழவும் இயேசுவுக்காகவும் வாழ வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. You will want to bring others to Jesus. மற்றவர்களையும் இயேசுவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது நமக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது? தூய ஆவியின் திருமுழுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 தூய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், எங்களை மட்டுமல்ல எங்கள் வழியாக மற்றவர்களையும் இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். ஏன்? இயேசு வழியாக தான் மீட்பு உண்டாகிறது. அதனால தான் திருச்சபையிலே, எங்கள் திருச்சபையிலே, எங்கள் தாய் திருச்சபையிலே சொல்லப்படும் பொழுது அன்னை மரியாளை முதலிடத்தில் வைப்பார்கள். எதற்காக? ஒரு ஆலயத்துக்கு வழியிலே அன்னை மரியாளுடைய சுருவம் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது எங்களுடைய திருச்சபையிலே, அதாவது அன்னை மரியாளை ஒரு ஒரு இறைவனின் தாயாகவும் அவர்களை தான் ஒரு முக்கியமான ஒரு புனிதராகவும் வைக்கப்படுகிறது. எதற்காக என்றால், அன்னை மரியாள் தான் முதல்ல சொன்னார்கள் கானா ஒரு திருமண வீட்டிலே, அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லி கொடுத்தார் அல்லவா? அதனாலே கத்தோலிக்க திருச்சபையினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். அதற்காகத்தான் அன்னை மரியாளை திருச்சபையினுடைய தாயாக பார்க்கப்படுகிறது. வரும் அவரிடத்திலே மண்டாடி கொண்டிருப்பதற்கு மட்டுமல்ல, அவர் சொல்லுவதை செய்யுங்க. திருச்சபையினுடைய கடமை இயேசு சொல்லுவதை செய்ய வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு குருக்களும் கன்னியாஸ்திரிகளும் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அன்னை மரியாளிடத்தில் அர்ப்பணிப்பது போல தான் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். இயேசு சொல்லுவதை நாங்கள் செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்பதற்காக.
அதை பற்றி ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க என்றால் அது பிழையாக பார்க்க இல்லை, சில அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளலாம், பிழையாக பார்த்து விடுவோம். ஆகவே இங்கே கூட என்ன பார்க்கப்படுகிறது என்றால், நாங்கள் மற்றவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருவோம். You will want to live according to the word of God and glorify Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் வாழவும் அவரை மாட்சிப்படுத்தவும் ஆரம்பிக்கிறோம். The last one, you will be ready to suffer for Jesus. நீங்கள் இயேசுவுக்காக துன்பப்படுவதற்கு தயாராக இருப்பீர்கள். இயேசுவுக்காக துன்பப்படுவதற்கும் தயாராக இருப்பீர்கள். இது பரிசுத்தாவினால் மட்டும்தான் வரும் அன்பானவர்களே. மற்றபடி நாம் சின்ன துன்பம் கூட இயேசுவுக்காக அனுபவிக்க மாட்டோம். நாங்கள் இங்கே துன்பம் அனுபவித்தோம். இயேசுவுக்காக இன்னும் பார்த்து ஓடுனோமே தவிர, மற்ற ஆக்களுக்கு துன்பம் கொடுத்தோமே தவிர, இயேசுவுக்காக நான் துன்பம் அனுபவிப்போம். மற்றவர்கள் அவர்களுக்காக நான் பாடுபடுவோம். அவர்களுக்காக நான் இந்த பாரத்தை தூக்குவோம். இந்த கூட்டத்துக்காக இதை நாம் செய்வோம், அதை நாம் செய்வோம், இதை கொடுப்போம், வருத்தப்படுவோம். எப்படி இது வந்தது? துன்பங்களை அனுபவிக்கிற வல்லமை எப்படி நமக்குள்ளே வந்தது என்றால் பரிசுத்தாவினர் வந்ததன் வழியாக. தூய ஆவியானவர் துன்பத்துக்குள்ளாக நம்மை வெற்றிக்குள் வழி நடத்துவார். அதனால தான் பார்த்தீர்கள் என்றால், you won't let anything separate you from Jesus Christ. எதுவுமே இயேசுவிடத்திலிருந்து நம்மை பிரிக்காதபடி நாம் பாதுகாத்துக் கொள்வோம். When you receive the baptism of the Holy Spirit, you will have a victorious and blessed life. நாங்கள் பரிசுத்தாவின் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளும் பொழுது வெற்றியுள்ள ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். Through the baptism of the Holy Spirit, you are delivered from evil, from Satan bondages and from generational spirits. பரிசுத்த ஆவியானுடைய திருமுழுக்கின் வழியாகத்தான் அன்பானவர்களே தலைமுறையாக வருகின்ற தீய ஆவியின் வல்லமையிலிருந்து விடுதலை அடைகிறோம். சரியோ? அது இல்லாமல் நாம் விடுதலை பெற முடியாது. இரண்டாவது, தூய ஆவியானுடைய வல்லமை வழியாக தீய சக்தியின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுகின்றோம். அலகையினுடைய கட்டுக்கள் நம்முடைய வாழ்க்கையை அதை எப்பொழுதுமே கட்டி வைத்திருக்கு. அதனாலதான் நல்லது பேச விரும்பினாலும் நல்லது வருதில்லை. தூய பவுல் சொல்லுவார், நான் நல்லது செய்ய நினைக்கிறேன் ஆனால் முடியாமல் இருக்கிறது. நினைக்கிறோம், முடியாமல் இருக்குது. பாருங்கள், அந்த கட்டை தூய ஆவியானவர் தான் கட்ட விழ்ப்பார். அதுக்கு பின்பு நாம் நல்லது செய்வோம். அதுக்கு பின்பு யாராவது தீமை செய்ய சொன்னால் கூட நாங்கள் செய்ய மாட்டோம் என்று எதிர்த்து நிற்போமே தவிர அதுக்கு ஒருபோதும் தலை வணங்க மாட்டோம். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லோருக்கும் மிக மிக அவசியம். Let's pray. God bless you and your family. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் முதலவே ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு தரப்போகிற அந்த அபிஷேகத்துக்காக, அந்த திருப்பொழிவுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் தாம் எங்களை உம்முடைய திருமுழுக்கின் வல்லமையினாலே ஆட்கொண்டு எங்களை தூய ஆவியிலே அனல் மூட்டும்படி எங்களை செய்வதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நாளிலும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் அளவில்லாமல் இறங்கி இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்டது போல உம்முடைய பரிசுத்த ஆவியின் வரங்களாலும் வல்லமையினாலும் இவர்களுடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக வாசம் வீசுவதற்கு உம்முடைய அருள் பொழிவு ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. உம்முடைய தூய ஆவியின் திருமுழுக்கினால் எல்லோரும் இப்பொழுது திருமுழுக்கு பெறுவார்களாக. உம்முடைய வல்லமையினால் எல்லோரும் ஆட்கொள்ளப்பட்டு இந்த நேரத்திலே இருளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், தீமையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், உலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா.